வெங்காயம் பொடியாக நறுக்குனது, நாட்டுக்கோழி வறுவல், மூணு பேக்கெட் இஞ்சி பூண்டு விழுது, 2 கிலோ 400 கிராம் நாட்டுக்கோழி கறி, இதை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு உள்ளது, தக்காளி எல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 200 மிளகா விதையெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டோம். ரெண்டாக கட் பண்ணி எல்லா மிளகாயும் இதில் சேர்த்துறோம். 2 கிலோ கறிக்கு 200 மிளகா. இப்போ 2 கிலோ 400 கிராம் சுத்தமான நாட்டுக்கோழி 3 தடவை கழுவி இதில் சேர்த்திருக்கிறோம். இதை நல்லா வெங்காயம், இஞ்சி பூண்டு உள்ளது, தக்காளி, மிளகா எல்லாம் நல்லா சேர்கிற வரைக்கும் நல்லா கலக்கிக்கலாம். 10 நிமிஷம் கலக்கினதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்திக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இதில் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இது உப்பு போடும். தேவையான அளவு இப்போ நம்ம சுத்தமான கல்லுப்பு சேர்த்திக்கிறோம். இது அயோடன் சேர்க்காத கல்லுப்பு. தேவையான அளவு மஞ்சள் பொடி, 20 கிராம், ஒரு 20 கிராம் மஞ்சள் பொடி போட்டிருக்கிறோம். சும்மா காரசாரமான தோட்டத்து நாட்டுக்கோழி வறுவல். சின்னதாக கட் பண்ணிட்டு வாங்க. இப்போ தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள். இது வந்து ஒரு 10லேருந்து ஒரு 20 கிராம் போட்டிருக்கிறோம். 50 கிராம் பேக்கெட்டு ஒரு 20 கிராம் போட்டிருக்கிறோம். இப்போ வந்து சிக்கன் மசாலா ஒரு 20 கிராம். அவ்வளோதான். இனி ஆமாம் தண்ணி குடிச்சிட்டோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். போதும். சுட்டு பார்த்தா வச்சு கொடுத்தா
குண்டால நாட்டுக்கோழி வறுவல். இது வந்து சாப்பாடு. அக்கா எத்தனை அரிசிக்கா? 1.5 கிலோ கம்மியாவா? எத்தனை பேர் சாப்பிடலாம்? 1 கிலோ வந்து 5 பேர் சாப்பிடலாம். அரிசி எடுக்கணும் கட்டால. ஏன்? இது குடிக்காது. குடிக்கி. இல்ல குடிக்கி. குண்டா அந்த பக்கம் கொஞ்சம் இறங்கினாப்புல தெரியுது பாரு, அந்த சைடு. ஏக்கா அரிசி என்ன அரிசிக்கா? 5020 பொன்னியா? ரெண்டும் கலந்ததுங்க, பச்சரிசியும் புழுங்கரிசியும் கலந்தது. தோட்டத்தில் இருக்கிறத வச்சு சாப்பாடு செய்கிறோம். பார்க்கலாம் எப்படி டேஸ்ட். விறகடுக்கில் நாட்டுக்கோழி வந்து செஞ்சாலே டேஸ்ட்டு தான், தனி டேஸ்ட்டு தான். விஜயக்கா பார்க்க வந்துருச்சாலே. பேர் போட்டோ எடுத்துக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க? எல்லாத்துக்கும் காத்தோடி இருக்குங்களா? ஆமாம், என்ன பரவாயில்ல. கறி வறுக்கிறோம், சாப்பிட்றோம். ஏய் அது வரையும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லக்கா. அக்கா ஒரு கலக்க. 7-8 மணிக்கு முடிக்கும். இது என்னக்கா கரண்டி? கரண்டி இல்ல பாலை, தென்னம்பாளையவே கரண்டியே பண்ணிட்டீங்களா? தெளிக்கலாமா? சூப்பராக இருக்கு. தண்ணி வத்தாத வேற தண்ணி குடிச்சு போதுங்க. கருக்கு கட்டு சோறு வாங்கி கொத்தமல்லி தலையும் போட்டு இறக்கிடலாம். இந்த 2 கட்டையை அக்கட்டால் எடுத்துரும். சாப்பாடு ஆயிடுச்சாக்கா? அட்டகாசமாக ஆயிடுச்சுக்கா. கரண்டி தாக்கா, அட்டகாசமான கரண்டியாக எடுத்துட்டீங்க. அங்கெல்லாம் எங்கேயுமே இல்லைண்ணா. சரி வா போட்டுரு. அருமையான நாட்டுக்கோழி வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓரத்தில் கொத்தமல்லி தலை போட்டு ஒரு கிண்டி இறக்கிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, சவச்சவன்னு இருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்க. நன்றி, வணக்கம்.